இங்க ஒரு செஃப் மேரேஜ்ல வைக்கிறதுக்காக அழகா கேக் செய்யறாரு. அவர் கேக் செஞ்சதும் அது மேல கல்யாணம் பண்ண போற பொண்ணும் பையனும் மாதிரியே உள்ள குட்டியா ஒரு பொம்மையை வைக்கிறாரு. அந்த கேக் ரெடியானதும் இவர் பேக் பண்ணி மூடிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேக் மேல வச்ச பையனுக்கும் பொண்ணுக்கும் உயிர் வந்துருது. அப்ப அவங்கள சுத்தி இவங்களோட மேரேஜ பாக்குறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே கையில இருந்த கிளாஸ தட்டுறாங்க. அப்ப அதுல இருந்த ஜூஸ் அந்த பொண்ணு மேலே குட்டிடுது. அதுக்கு அவன் சாரி கூட சொல்லாததால இவ கோமா திட்டுறா. அப்புறம் சரின்னு அவனை மன்னிச்சுட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இவங்களை சுத்தி உள்ள இடமே வீடு மாதிரி மாறிடுது. இவன் அங்க இருந்த கேக்கெல்லாம் எடுத்து அதை வச்சு ஒரு கட்டில் செய்யறான். இது அந்த பொண்ணு கிட்ட காட்ட அவ உடனே ஒரு பூ செஞ்சு அதை அந்த கட்டில் மேல வச்சிடறா. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளா ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் ஒரு தொட்டில் ரெடி பண்ணி அதை அவ கிட்ட காட்டுறான். இவளோ என் வயிறு பெருசாயிரும், இப்போதைக்கு வேணான்னு சொல்றா. இதனால இவன் சோகமாகிடுறான். உடனே அவ அந்த தொட்டில இருந்து ஒரு நாய்க்குட்டி செஞ்சு அதை அவன் கிட்ட காட்டுறா. அந்த நாய்க்கு இப்ப உயிர் வந்ததால இவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் இவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் அவன் கிட்ட நம்ம பீச்சுக்கு போலாமான்னு கேக்குறா. அவனும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறவே நம்ம வேணா காட்டுக்கு டூர் போலாமான்னு கேக்குறான். அவளும் அங்க கரடி வந்து நம்மள சாப்பிட்டுருன்னு சொல்றா. இவ இதை பார்த்துட்டு அதை கண்டுக்காம அவனாட்டு டிவி பாக்குறான். இதனால இவ கோவமாகிடுறா. அவன் மேல ஊட்டியிருந்த கரையை துடைக்க பாக்குறா. பட் அந்த கரை போகவே இல்ல. அடுத்த நாள் இவ சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாய்க்குட்டி வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லி கேக்குது. இதனால அவனை கூட்டிட்டு போக சொல்லி கேக்குறா. அவனும் முடியாதுன்னு சொல்லி அவன் டிவி பார்த்துட்டு இருக்கான். இதனால இவ அந்த டிவியே உடைச்சிடுறா. அதை பார்த்து அவன் கோவப்பட்டு அந்த நாயை மிதிச்சு கொன்றான். அங்க கிடந்த கேக் எடுத்து குட்டியா ஒரு டிவி செஞ்சு அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே அவன் மேல ஊட்டியிருந்த கரையை துடைக்க பாக்குறா. இவ அழுறத பார்த்து அவன் மெதுவா அவ கிட்ட வந்து அவன் கையில இருந்த கிரீமை வச்சு அவன் மேல இருந்த கரையை மறைக்கிறான். இதை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமா அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்பவே அவன் கையில இருந்த மொத்த கிரீமையும் அவன் மேல வைக்கிறான். இதனால அவ கோவப்பட்டு அவனோட வயிற்றுல இருந்த கிரீம் எடுத்து அவனோட கையில வைக்கிறா. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இன்னொருத்தவங்களோட கையே பிச்சிடுறாங்க. அதே நேரம் கல்யாணம் பண்ண போறவங்க அந்த கேக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த கேக் மேல இவங்கள மாதிரியே இருந்த பொம்மை உடைஞ்சு போய் கிடக்குது. இவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு புரியாம இவங்க கையில இருந்த கிளாஸை தட்டுறாங்க. அப்ப அந்த ஜூஸ் அவன் மேல கொட்டிடுது. இவளும் கோமா பார்த்துட்டு அப்புறம் கிஸ் பண்ணி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க லைஃப்ல அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத தான் அந்த கேக் மேல இருந்த பொம்மைகள் காட்டிருச்சு.